soul, welcome to Mystic Infinity. இன்னைக்கு வில் தே கம் பேக் சீரீஸில் எபிசோட் 2 பார்க்கலாம். இன்றைக்கி வந்து கரண்ட் ஃபீலிங்ஸ் ஆஃப் யுவர் பர்சன் பார்க்க போகிறோம். நேற்று வந்து எபிசோட் 1 பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் அதில் வந்து கொஞ்சம் நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு. ஸோ சாரி, ஏன்னா அந்த எபிசோட் வந்து கிளியராக வந்து இது பண்ண முடியல, கொஞ்சம் அவுட் சைடு இன்டர்ஃபரன்ஸ் இருந்ததுனால. ஸோ இன்றைக்கி வந்து எபிசோட் 2 பார்க்கலாம். ஸோ அப்படி இருந்து கூட நீங்கள் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க பாசிட்டிவாக. ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல். எபிசோட் 2ல் இன்றைக்கி கரண்ட் ஃபீலிங்ஸ் ஆஃப் யுவர் பர்சன் பார்க்க போகிறோம். இப்போ கார்டை சஃபில் பண்ணிக்கலாம். உங்கள் பர்சன் மனசில் நினச்சிக்கோங்க, அவங்க நேமை 3 டைம்ஸ் சொல்லிகிட்டே இருங்க. இந்த கார்டு எனர்ஜியோட கனெக்ட் ஆகும்போது உங்களுக்கு அவங்களோட ஃபீலிங்ஸை பிக்கப் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஜென்ரல் ரீடிங், கலெக்டிவ் ரீடிங். ஸோ யாருக்கு ரெசனேட்டாக அவங்க எடுத்துக்கோங்க. பட் பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா டிஎம் இன் இன்ஸ்டா. நிறைய பேர் வந்து பர்சனல் ரீடிங்காக காண்டாக்ட் பண்ணுறீங்க இன்ஸ்டாவில். ஸோ நேற்று கூட ஒரு சிஸ்டர் பர்சனல் ரீடிங் எடுத்துட்டாங்க. அவங்களோட ஃபீட்பேக் வந்து இன்ஸ்டாவில் வந்து நான் ஸ்டோரியில் போட்டிருந்தேன். தேங்க்யூ. ஸோ நிறைய இப்போ என்கொயரிஸ் வந்துட்டு தான் இருக்கு. ஸோ நம்மளால் வந்து ஒரு கிளாரிட்டியான ஒரு ப்ரொடிக்ஷனை கொடுக்கணும் அப்படின்றது தான். ஸோ இது வந்து ஜென்ரலாக இருக்கிறதுனால நிறைய எனர்ஜிஸ் கலெக்ட் ஆகும். நீங்கள் பர்சனலாக எடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியாக உங்களுக்கு பர்சனலைஸ் பண்ணி என்னால் வந்து ரீடிங் கொடுக்க முடியும். ஸோ அதனால தான் பர்சனல் ரீடிங் வந்து நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். கரண்ட் எனர்ஜி ஆஃப் யுவர் பர்சன். இப்போ நம்ம கார்டை ரிவீல் பண்ணிடலாம். கார்டோட ஓவரால் எனர்ஜி வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இப்போ இந்த ஸ்டார் கார்டு என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்களுக்கு ரொம்ப ஹோப் இருக்குது, அதே மாதிரி ஒரு பியூர் ஃபீலிங்ஸ் இருக்குது. ஸோ வந்து இந்த பர்சன் வந்து உங்களை பற்றி வந்து நல்ல பாசிட்டிவான ஒரு ஃபீலிங்ஸில் தான் இருக்காங்க. ஸோ ப்ராப்ளம்ஸ் டிஸ்டன்ஸ் இருந்தால் கூட உங்களை நினைக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு பீஸ், ஒரு ஹோப்பை ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஸ்பெஷல் பர்சன் அண்ட் விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் ஒரு பர்சனாக நீங்கள் வந்து தெரியுறீங்க. அண்ட் அவங்க வந்து உங்களை பற்றி அதிகமாக நினைக்கிறாங்க, கம்யூனிகேஷன் வரணும் அப்படின்றத எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ மெசேஜ் கால் இல்லை அப்படின்னா ஒரு சடன்லி கான்டாக்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த எனர்ஜியில் அவங்க இருக்காங்க. ஸோ வந்து ரிலேஷன்ஷிப் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகணும் அப்படின்ற எனர்ஜி வந்து இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ ஆனால் அவங்க வந்து வெளியில் காட்ட மாட்டாங்க. வெளியில் காட்டாமல் சீரியஸாக வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு ஃபீலிங்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க ஸ்லோ ஆனால் வந்து லாயல், ஆனால் ஒரு நல்ல கமிட்டடான ஒரு டைப்பான ஒரு பர்சன் தான். ஸோ ரிலேஷன்ஷிப்பை வந்து கேர்ஃபுல்லாக பில்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து ஃபீலிங்ஸ் இருந்தால் கூட அதை ஓப்பன் பண்ணாமல் அவங்க வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அவங்களோட இன்டென்ஷன் பார்க்கும்போது ஏஸ் ஆஃப் கப்ஸ் வந்ததுனால அவங்க இது வந்து ஒரு லவ் கார்டு. ஸோ வந்து அவங்க வந்து இன்டென்ஷன் வந்து நியூ பிகினிங் அதை எதிர்நோக்கி தான் இருக்குது. ஸோ எமோஷ்னல் கனெக்ஷன் வந்து டீப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஒரு ஜென்யூன் ஒரு லவ் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு வந்து அவங்களுக்கு விருப்பம் இருக்குது. ஸோ அவுட்கம்னு பார்க்கும்போது அவங்க வந்து 8 ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்ததுனால கொஞ்சம் அவங்க வந்து ஒரு மென்டல் பிளாக்ல இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு பயத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது, ஓவர் திங்கிங் இருக்குது. சிச்சுவேஷன் வந்து அவங்க ஒரு சில சிச்சுவேஷன்னால அவங்க வந்து இந்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு வந்து ஹெசிடேட் பண்ணலாம். ஸோ ஃபீலிங்ஸ் வந்து நல்லா தான் இருக்குது. ஒரு ஃபியர், ஒரு கன்ஃபியூஷன், ப்ரோக்ரஸ் வந்து ஸ்லோவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து உங்களை பற்றி அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபீலிங்ஸ் தான் இருக்குது இப்போ இந்த கார்டு எனர்ஜி வச்சு பார்க்கும்போது. ஸோ இந்த எனர்ஜியை வச்சு பார்க்கும்போது
நம்ம வந்து டேட் ஆஃப் பர்த் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் இல்லைனா உங்கள் பர்சன் யாராக வேணால் இருக்கலாம். 1 2 5 6 7 8 11 14 16 17 18 23 உங்களோட டேட் ஆஃப் பர்த் இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட ஆல்ஃபபெட் பார்க்கும்போது உங்கள் பார்ட்னரோட நேமோ இல்லை உங்கள் நேமோ ஸ்டார்டிங் லெட்டர் எண்டிங் லெட்டராக இருக்கலாம். A S P K M N V T D இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோடியாக் பார்த்தீங்க அப்படின்னா அக்வாரியஸ், ஏரிஸ், லியோ, செகிட்டாரியஸ், டாரஸ், விர்கோ, கேப்ரிகான் இதெல்லாமே வந்து ப்ரெசென்டபுளாக இருக்குது. ஸோ இந்த மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா மிஸ்டிக் இன்ஃபினிட்டியை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி யுனிவர்சல் கைடன்ஸுக்கு மிஸ்டிக் இன்ஃபினிட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூனிவர்ஸ் உங்களுக்கு அன்பு, அமைதி மற்றும் செழிப்பு தரட்டும். மிஸ்டிக் இன்ஃபினிட்டி, இன்ஃபினைட் பிளெஸிங், கிவ் யுவர் சோல். தேங்க்யூ.